ஆமா ஆமா, அப்ப நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். விவேக் ஒரு நிமிஷம்டா. பிராங்கா சொல்றதா இருந்தா விஸ்வநாதன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன். எஸ், பிசினஸ் பேச போறோம், வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போகணும் அப்படிதான் நினைச்சேன். பட் இங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இட் வாஸ் வர்த். என்ன ஒரு லஞ்ச்! இதுக்காகவே அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரலான் இருக்கேன். ஆஃப் கோர்ஸ், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு இது பிளஷர் தான். நீங்க சென்னைக்கு வரும்போதெல்லாம் சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்றோம். நீங்க தங்குற மாதிரி இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, சாப்பாடு உங்களை தேடி வரும். யா, தேங்க்யூ. அப்ப சார் இனிமே அடிக்கடி சென்னையில பார்க்கலாம்னு சொல்லுங்க. எனிவே, கூடி சீக்கிரம் நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆக போறோம். ஸோ வி வில் மீட் வெரி ஆஃபன். ஷியோர். அக்கா, இவங்க பிசினஸ் பேச வந்தாங்களா இல்ல நம்ம வீட்டு சாப்பாடை ரிவ்யூ பண்ண வந்தாங்களா? வந்ததுலேருந்து அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஏய் சும்மா ரெடி. அம்மா யார்கிட்டயாவது பம்பி பார்த்திருக்கியா? அப்பேற்பட்ட அம்மாவே பம்புறாங்கன்னா ஆளு பெரிய ஆளா இருப்பாங்க. சார், அப்ப நம்ம ஆபீஸ்க்கு போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். கிளம்பலாம். ஓகே. ஏங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். மாப்பிள்ளை, அத்தை கூப்பிடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மாப்பிள்ளை சொல்லுங்க. நான் சொன்னதெல்லாம் ரெடியா இருக்கா? பக்காவா ரெடி பண்ணிட்டேன். வேற என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் இங்க இருந்து அவங்கள ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன். நீங்க அந்த வேலைக்காரர்கிட்ட எல்லாத்துலயும் பக்காவா சைன் வாங்கிட்டு நீங்க ஃபைல மட்டும் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வாங்க. சரியா? ஷார்ப்பா பண்ணிடுறேன். டோன்ட் வரி. நான் அவங்க கிட்ட வேலைக்காரின்னு சொல்லி வச்சிருக்கேன். நந்தினி எக்காரணம் கொண்டு ஆபீஸ்க்கு வரக்கூடாது. வந்தானா எல்லாமே சொதப்பிடும். அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். அவளை ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்க. நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேண்டாம் சார். போலாமா? வாங்க சார். முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தோம், நீங்க போங்கம்மா. வெல்கம் சார். சூர்யா இங்க தெரியல மேடம். என்ன? இங்கதான் இருக்காளா? ஷார்ப்பா வேலையை முடிச்சிடுவோம். ஏமா நந்தினி, ஐயா கொஞ்சம் இங்க வா. சொல்லுங்க ஐயா. என்ன ஏதோ வேலையா இருக்கியா? ஆமாங்க ஐயா, பாத்திரம்லாம் நிறைய இருக்கு, கழுவணும். அதெல்லாம் அப்புறம் கழுவிக்கலாம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்தா இதை பிடி. இது எதுக்குங்க ஐயா? இது ஆபீஸ் ஃபைல்மா. இதுல டக்குன்னு ஒரு கையெழுத்து போட்டுடு. கையெழுத்தா? ஆமா. எதுக்குங்க ஐயா? அதான் இப்ப சூர்யா அவனோட சைனிங் அத்தாரிட்டியை உனக்கு மாத்தி விட்டான் இல்லையா? அப்ப நீ தானே கையெழுத்து போடணும். ஐயா அது சரிதாங்க ஐயா, ஆனா திடீர்னு இப்படி வந்து கேக்குறீங்களே. ஓ, அப்ப சைனிங் அத்தாரிட்டி இருக்கிற ஆளுகிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ப்ராப்பரா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கணுமோ? நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இல்லையா? ஐயா அப்படி இல்லைங்க ஐயா. வேற எப்படி? பொதுவா நான் எதுலயாச்சும் கையெழுத்து போடணும்னா சூர்யா சார் சொல்லுவாரு. ஆனா அவர் அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லிட்டு போகலையே. ஓஹோ, அதுக்காக தான் நீ தங்கிட்டு இருக்கியா? மாப்பிள்ளையா உங்ககிட்ட சொல்லன்னு எனக்கு தெரியலமா. ஆனா இது வழக்கமா நீ கையெழுத்து போட வேண்டிய ஃபைல் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ஆளுங்களாம் வந்துட்டு போனாங்க இல்லையா? அவங்க சம்மந்தப்பட்ட ஃபைல்மா. உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா சூர்யா சார் சொல்லாம நான் எப்படி கையெழுத்து போடுறது? ஏமா, இதுவும் சூர்யா சார் சம்மந்தப்பட்ட ஃபைல் தாம்மா. அவன் சொல்லாம விட்டுட்டான்னா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்?  அதுவும் இல்லாம உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதுக்கு நான் என்ன வெளியாளா?                                                                                 ஒன்றை ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதுக்கு நான் என்ன வெளியாளா?
வீட்டில் உள்ள ஆள் தானம்மா. இல்ல நீங்க ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா சூர்யா சார் சொல்லாம நான் எதுலயும் கையெழுத்து போடுறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. அங்கே அத்தை சீக்கிரமான்றாங்க, நீ இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க. நான் என்ன செக்கிலியா கையெழுத்து கேட்டேன்? ஃபைல் தானம்மா இது. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அவரு சொன்னாதான் நான் கையெழுத்து போட முடியும். நீங்க வேணா சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஐயா நீ என்ன இப்படி படுத்தி எடுக்கிற? சை, மாப்பிள்ளை இப்போ எங்கே கிடக்குறானோ? எடுக்க மாட்டேங்கிறானே. ஏமா ரிங்கு போய் கட் ஆயிடுச்சு, இப்போ எடுக்க மாட்டேங்கிறா, என்னம்மா பண்ணுறது? இல்ல அவரு சொல்லாம நான் எதுலயும் கையெழுத்து போட மாட்டேன். உங்ககிட்ட கேட்டதே என் தப்புமா. குட். நான் எதிர்பார்த்ததை விட ஃபேக்டரி ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா மெயின்டைன் பண்றீங்க. ஆக்சுவலாக சார் இது குக்கர் டிபார்ட்மெண்ட்டோட பிளான்ஸ் ஃபங்க்ஷன் பிளேசஸ் அவ்வளோதான். மெட்டல் டிபார்ட்மெண்ட் அது வேற இடத்துல இருக்கு. போற வழியில அதை நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் தேவையில்ல. அது என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு பானை சாப்பாட்டுக்கு ஒரு வாட் இஸ் தட்? ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். எஸ் அதேதான். ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க அவங்க ஒரு பிளான் பார்த்தாலே போதும். we can have an idea. அப்படின்னா நாம அடுத்த கட்டத்துக்கு போலாமா சார்? நம்மளோட பிசினஸ் டீலிங் என்ன ப்ராடக்ட் பண்றோம், அதை எவ்வளவு காலத்துக்கு பண்ணணும், அப்புறம் மேனுஃபேக்சர் மட்டுமா இல்ல சர்வீஸும் சேர்த்து செய்யணுமா, ஒவ்வொன்றா பேசிடலாமே. அஃப்கோர்ஸ், பட் எதையும் தனித்தனியா பேச வேணாம். ஆல்ரெடி இதே மாதிரி இந்தியால வேற சில கம்பெனியோட நாங்க டை அப் பண்ணியிருக்கோம். அந்த அக்ரிமெண்ட் காப்பி கூட மெயில் பண்ண சொல்லியிருந்தேன். சார் அனுப்பியாச்சு சார். யா ஆஃப் கோர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணிருக்கு. அப்ப நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாமா? ஷியோர் சார், கண்டிப்பா. ஒன் செகண்ட் சார். ஃபைல் வந்தாச்சு, கொடுங்க. அது கொடுங்க. அதை சைன் பண்ணிடலாம்.